கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஒப்பு கொடுத்தலின் ஜெபத்தில் 28ஆம் நாளில் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், எனது வார்த்தைகளில் கனிவாகவும் நிதானமாகவும் இருப்பேன், விவாதத்தில் என் சத்தத்தை உயர்த்த மாட்டேன். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். அந்த வசனத்தில், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. நாம் இப்போதும் நம்முடைய வார்த்தைகளுக்காக நாம் நிதானமாக இருக்க, எந்த விதமான விவாதத்திலும் ஈடுபடாதபடிக்கு நம்முடைய சத்தம் உயர்த்தப்படாத இருப்பதற்காக இந்த 28ஆம் நாள் ஜெபத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் இயேசு சுவாமி, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த 28ஆம் நாளில ஆண்டவரே ஜெபிக்க வேண்டிய இந்த காரியத்தை உங்களுடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளில ஒரு கனிவை நீர் கட்டளையிடும்படியால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ வார்த்தைகள் நாங்கள் பேசியிருப்போம். ஆண்டவரே, அந்த கனிவில்லாத வார்த்தைகளை தயவு செய்து எங்களுக்கு மன்னித்து, ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியில வந்து நிற்கிற நாங்கள் எங்களுடைய வார்த்தைகள் கனிவாக இருக்கும்படியால் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் நிறைய வேளையில நிதானம் இல்லாமல் அநேக காரியங்களை பேசியிருப்போம் தகப்பனே. அந்த காரியங்களுக்காக எங்களை ஒரு விசை கூட மன்னித்து இந்த வேளையில நாங்கள் எங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நிதானமாய் பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எத்தனையோ எங்களுடைய சத்தத்தை பல வேளைகளில் நாங்கள் உயர்த்தி பேசியிருப்போம். அப்பா ஆண்டவரே, அந்த காரியத்துக்காக ஒரு விசை கூட எங்களை நீர் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சத்தத்தை உயர்த்தாதபடிக்கு நீர் எப்படி ஆண்டவரே அப்பா கூக்குரல் இடாதபடிக்கு, வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு நீர் எவ்வளவு ஒரு அமைதியாய் சாந்தமுள்ளவராய் காணப்பட்டீர். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியில வந்து நிற்கிற நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேச்சை நீங்க ஆண்டவரே மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுடைய சத்தம் எல்லாம் உமக்கு பிரியமாய் காணப்படட்டும். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்துல பிரீதியாய் காணப்பட வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த நாளிலும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வார்த்தைகள் கனிவாகவும் நிதானமாகவும் ஆண்டவரே வாக்குவாதம் இல்லாததான் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.